அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் நள்ளிரவு 12 மணிக்கு சாமியை அவதரித்தாங்க. அவர் அவதரித்த அந்த தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தி இல்லைன்னா கோகுலாஷ்டமின்னு நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். அன்பும் அறிவும் அழகும் பெற்ற ஒரே ஒரு ஆள்னா அவர் கிருஷ்ணர் மட்டும்தான். பகவான் கிருஷ்ணர் 3வது முறையாக வாசுதேவர் தேவகி தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தார். ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு பெயரிலும் இருந்த இந்த தம்பதிகளுக்கு பகவானே பிள்ளையாக பிறந்துள்ளார். இது அவங்க பண்ண புண்ணியம். வாசுதேவர் தேவகி தம்பதியினருக்கு கிருஷ்ண பரமாத்மா 8வது குழந்தையாக கருவில் வளர்ந்து வந்தார். கிருஷ்ணர் பிறந்ததை மூவர் மட்டுமே முதலில் பார்த்தனர், வாசுதேவர், தேவகி மற்றும் சந்திரன். இந்த காரணத்தினால என்னமோ கோகுலாஷ்டமி நாளில் சந்திரன் வழிபாடு கடைபிடிக்கப்படுகிறது. எல்லா குழந்தைகளுக்குமே தாய்மாமன் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. தாய்மாமனாலேயே ஒரு அச்சுறுத்தல் வந்துருச்சு. அதனால் வாசுதேவர் தேவகி தம்பதியினர் முடிவு பண்ணி கிருஷ்ண பரமாத்மா ஆண்டவன் கட்டளையை ஏற்று யசோதா என்ற யாதவ பெண்மணியிடம் அவங்க கொடுத்துட்டாங்க. யாதவ மக்களின் அன்பாலும் அரவணைப்பாலும் கிருஷ்ண பரமாத்மா வளர்ந்தார். பகவான் கிருஷ்ணரை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா அன்பும் அழகும் அறிவும் எல்லாமே சேர்ந்தே வளரும். கிருஷ்ண பரமாத்மா கோயிலில் போய் நீங்கள் ஒரு 1/2 hour உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்கடலில் ஏற்பட ஞான உதயம் மாதிரி மனசு ரொம்ப சாந்தமாகும். எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் மனசுலேருந்து இறங்கிரும். பகவான் கிருஷ்ணர் துளுவ வம்சத்தை சேர்ந்த பேரரசர் ஆவார். இவரை தமிழர்கள் கண்ணன் என்ற பேரிலும் வட இந்தியர்கள் கண்ணையா என்ற பேரிலும் அழைக்கிறாங்க. இது தவிர கேசவன், கோவிந்தன், கோபாலன் போன்ற எண்ணற்ற பேர்களும் இவருக்கு உண்டு. இவரின் துணைவியார்களும் பார்த்தீங்கன்னா ருக்மணி, சத்யபாமா, ஜாம்புவாதி, நக்னசித்தி, காளியந்தி, லக்குமணை, பத்திரை. கிருஷ்ண ஜெயந்திக்கு அன்னதானங்களுக்கு குறைவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு விமர்சையாக கொண்டாடுறாங்கன்னா அவர் பிறந்த இடமான மதுராவில் எவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். அடுத்த தடவை எனக்கு கிருஷ்ணர் அந்த பாக்கியத்தை கொடுப்பாரான்னு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. அவரை பற்றி நம்ம மேலும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, குழந்தைங்களுக்கும் படிக்க சொல்லி தரணுன்னா அவரோட பொன்மொழிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மகாபாரதம், பகவத புராணம், ஆரிய வம்சம், விஷ்ணு புராணம், பகவத்கீதை, உத்வகீதை இதெல்லாம் படிக்க சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இசைக்கு மயங்காத உயிரினமே உலகத்தில் கிடையாது. இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவரே பகவான் கிருஷ்ணர் தான். இசையவே அவர் புல்லாங்குழல் இசைக்கு மயங்க உயிரினமே கிடையாது. அவனி முன்னாளில் ரோகிணி நன்னாளில் அத்தனை திரிவார்த்து கண்ணன் வந்தான், அத்தனை திரிவார்த்து கண்ணன் வந்தான். அந்தியிடம் மாறி Thank you.
தெய்வமாடா எது தெய்வமாகி போனா தன்னே நாளே நாளே நன்னே நாளே அதே நன்னே நாளே நாளே நன்னே நாளே ஒன்று விடவில்லை என்னை ஒழித்திடவே வேணும் ஒன்று விடவில்லை என்னை ஒழித்திடவே அன்று ஒரு காலத்தில் ஆகத்து போராட்டத்தில் ஆர்வத்தோடு செய்தார் பிள்ளையாகில என எழுத்தார் ஆர்வத்தோடு உழைத்தார் பிள்ளையாகில என எழுத்தார்
அழகு முத்து ஜிங்கம் எல்லை காக்க